வாசிப்போம். 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். கர்த்தர் இந்த காலையிலே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கொடுத்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இந்த காலையிலே வேதம் உண்மை. எப்படி? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, வேதம் உண்மை. இது உண்மை அல்லாமல் வேறொன்றை பேசாது. இதை குறித்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஒரு ஊர்ல பெரிய பணக்காரரா இருந்தா அவருக்கு எல்லா இடத்திலும் முதல் ஸ்தானம். எல்லா இடத்துலையும் முதல் ஸ்தானம். சமீபத்தில் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. உங்க ஓட்டு போட்டக்குள்ள போட்டோ எந்த டிவிலையாவது எந்த சேனல்லையாவது வந்துச்சா? ஒன்றுலே வரல, பாவம். ஆனால் பிரசித்தியானவர்களுடைய ஃபோட்டோ எல்லாம் எங்கே வந்துச்சு? நம்மளெல்லாம் அதுக்குள்ளே போய் என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமராவில் எந்த செல்ஃபோனும் கொண்டு போகக்கூடாது. ஆனால் மற்றவங்க எல்லாம் எங்கே நிற்கிறாங்க? அதுக்குள்ளவே நிற்கிறார்கள். அப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களை உலகம் இப்படி பார்க்கும் பொழுது எளியவனை ஒருவனையும் கண்டு கொள்வதில்லை. ஆனால் வேதம் நம்மை படிப்பிக்கிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். இந்த காலையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை என்னை யாரும் கவனிப்பதில்லையே, என்னுடைய கூக்குரலை குமுறுதலை யாரும் கேட்பதில்லையே. ஆனால் கர்த்தருடைய வேத வசனம் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். பணக்காரனுடைய காரியத்தை அல்ல. பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யவான் எங்க நுழைய மாட்டான். நீங்களே சொல்லுங்க. எஸ், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். 113ஆம் சங்கீதம் வசனம் 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவர் உயர்த்தப்படுவார்கள். பக்கத்தில் கையை பிடிச்சோம். எளியவர் உயர்த்தப்படுவார்கள். இந்த காலையில் சங்கீதக்காரனுடைய ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27, ஆக 66 புத்தகம், 1189 அதிகாரம். இந்த புத்தகத்தில் எளியவனை, அடிமட்டத்தில் இருந்தவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்ததுதான் இந்த வேதத்தின் சரித்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு ஒரு பெரிய உதாரணமாகும் தாவீது என்கிற ஒரு மனுஷன், இடையன், மேய்ப்பன். அவரை தேவன் அரியணையில் அரசனாய் அமர செய்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய எளிமையை, எளிய வாழ்வை ஒருவேளை மற்றவர்கள் யாரும் கண்டு கொள்ளாவிட்டாலும், கர்த்தர் இந்த நல்ல காலையில் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஆண்டவர் இந்த காலையிலே இந்த ஆண்டின் 4ஆம் மாதத்தை முடித்து நிற்கிற தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஒருவேளை உங்களுடைய எளிமையான வாழ்க்கை,
பொருளாதாரத்தின் வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை, ஒருவேளை மற்றவர்களைப் போல வளராத நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்களை அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த வசனம் உண்மையானது? இந்த வசனம் பொய் உரையாதது. என்னையும் இந்த ஸ்தானத்தில் தாவீதை போல உயர்த்துவார் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சாமுவேலுக்காக ஒரு அம்மா அழுக, ஒரு இலையிலே சொல்லுங்க, ஒரு சாமுவேலுக்காக ஒரு அம்மா அழுகை, அம்மாவினுடைய விண்ணப்பம், அம்மாவினுடைய பொருத்தனை, அவரை தேவன் நியாயாதிபதியாக கண்டார், தீர்க்கதரிசியாக கண்டார், ஒரு அபிஷேகம் பண்ணக்கூடிய ராஜாவை உயர்த்தி அரியணை ஏற்றுவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, 113ஆம் சங்கீதத்திற்கும் 7ஆம் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்குரிய கம்பேரிசன், இதனுடைய தொடர்பு, இதனுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை சபை நீங்கள் உணர வேண்டும். 1, எளியவனை அவர் உயர்த்துவார். நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை ஒன்று நினைத்து பாருங்கள். அவர்கள் கர்த்தரை கண்டுகொண்டது நிமித்தமாக நாம் கற்றுக்கொண்டோம். அவர்கள் நிலைமையிலிருந்து எத்தனையோ பன்மடங்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய எளிமையான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி, ஆண்டவர் எல்லாரும் அங்கீகரிக்கத்தக்க விதத்தில் நம்மையும் ஆண்டவர் இந்த ஊரில் கனம் பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு, சொல்லுங்க, பிரபுக்களோடு உட்கார மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். ஆனபடி இன்னைக்கு காலையில வேதம் உண்மையானது, வேதம் உண்மையானது என்பதை சபை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக வாசிக்கலாம், 40ஆம் சங்கீதம் வசனம் 17. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். என் தேவனே தாமதியாதையும். எளியவனை நினைக்கிறவர், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எளியவனை நினைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் எளியவனை நினைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. ஊரெல்லாம் எல்லாரையும் பெரிய பெரிய பணக்காரனை முன்ன வைக்க சொல்ல, முன்பந்தியில் வைக்க சொல்ல, சங்கீதக்காரனாகிய இந்த தேவ பக்தன் சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் உறவுகள் உங்களை மறந்து விடலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் எளியவனை நினைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். எளியவனை நினைக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன். எளியவனை நினைக்கிற ஆண்டவர். அதனால சங்கீதக்காரனுடைய அனுபவம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறே, ஏன் தேவனே தாமதியாதையும் என்று சொல்லுகிறார். அது கொஞ்சம் கூடி விளக்கமாக 9ஆம் சங்கீதத்தின் 18ஆம் வசனம் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஒரு கரங்களை தட்டி. இன்னைக்கு நீங்க ஒரு எல்லா இடத்திலும் எளிமையானங்க
10 ரூபா காசு கூட கையில் இல்லைன்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை எளிமைப்படுத்துகிறார்களோ, ஓரங்கட்டி வைக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்கிறார், நான் எளிமை ஆனவனை என்றென்றைக்கு நான் மறக்க மாட்டேன். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. 2வது கர்த்தர் சொல்கிறார், நான் எளியவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு காலை உங்களை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதை சபை மறந்துவிட வேண்டாம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 திருப்பிக் கொள்ளலாமே. யோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆனாலும் எளியவனை கரங்களை தட்டி எளியவனை ரட்சிக்கிற ஆண்டவர். கையை பிடி சொல்லுங்க, எளியவனை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர். யோபு பெரிய பக்தன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்த மனுஷன். 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்கிறார், ஆனாலும் எளியவனை அவன் வாயிலிருந்து பட்டயத்துக்கு, ஆமை சொல்லுங்க, என்னதுக்கு? பட்டயத்துக்கு, பலவானின் கைக்கு விலக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. யோபு இவ்வளவு உத்தமனாய் நடந்தும் அவனுக்கு 4 சைடிலிருந்தும் அம்புகள் ஏயப்பட்டாலும் கர்த்தர் அவனை ரட்சித்தார். அவனுடைய வாழ்வில் மனைவியை தவிர்த்து பாக்கி எல்லாவற்றை திருப்பி அவனுக்கு கொடுத்து அவனை ரட்சித்து பூமியிலே தேவன் அவன் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து சாதித்து காட்டினார் நம்முடைய தேவன். அதிலையும் 109ஆம் சங்கீதத்தின் 31ஆம் வசனம் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வேதம் சொல்கிறது. வாசிக்கலாமே. 109ஆம் சங்கீதம் வசனம் 31. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று யாருடைய? எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி கரங்களை தட்டி கர்த்தருக்கு. நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு, நம்மை மீட்டுக் கொள்வதற்கு நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன். சங்கீதக்காரனை கொண்ட ஆண்டவர் எவ்வளவு உண்மையான வார்த்தையை, தேவ வார்த்தையை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக்கினிக்குள்ளாக்க தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம தமிழகத்தை பலர் வஞ்சிக்க நினைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு பல சதி திட்டங்கள் தீட்டும் பொழுது, நாமும் படிக்கணும், நம்முடைய பிள்ளைகளும் வளரணும், நம்முடைய பிள்ளைகள் சொந்த காலில் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களை ஆதரிக்கவும் அவர்களோடு இணையவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதலால் இந்த நல்ல காலையிலே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவர் அவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறார். ரட்சித்துட்டு விட்டுட்டு விடல, நம்முடைய வலது பக்கத்தில் அவர் நிற்கிறார் என்பதை இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஒன்று சொன்னேன், எளியவனை அவர் உயர்த்துவார். கப்பியாரு, எளியவனை அவர் உயர்த்துவார், எளியவனை நினைக்கிறார், எளியவனை ரட்சிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 72ஆம் சங்கீதம் வசனம் 12. 72ஆம் சங்கீதம் வசனம் 12. ஒப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் உள்வாங்கி இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இதை நீங்க நோட் எடுக்கணும். இதை அசை போடுவதற்கு வசனத்தை தியானிக்க வேண்டும். 72ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறார், உங்களை விடுவிக்கிறவர். ஏதோ ஒரு இடத்துல நாம் சிக்குண்டு இருக்கிறோம். ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை கடனில் இருக்கலாம்,
ஏதோ ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள நம்ம கட்டப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து விடுவிக்க முடியாதபடிக்கு நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கலாம். அநேக வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல நான் சிக்குண்டுட்டேன், அங்கிருந்தனால மீள முடியவில்லை. சிலவங்க ஃபோட்டோவில் விழுந்துருவாங்க, சிலர் வாய்ஸ் காலில் விழுந்துருவாங்க, சிலர் வாக்குறுதி கொடுத்து விழுந்து விடுவார்கள். சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிப்பேன். அது யாரை விடுவிப்பேன்? கூப்பிடுகிற எளியவனை, உதவியற்ற சிறுமையானவனை நான் விடுவிப்பேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கூப்பிடும் பொழுது எளியவனை போல கூப்பிட. 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்குள்ள போனாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் இத்தனை நாள் உபவசிக்கிறேன், ஏழைகளுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கிறேன். ஒருவன் ஒரு சைடில் ஓரங்கட்டி மார்பில் அடித்து கொண்டு வானத்துக்கு நேராக கூப்பிடுவதற்கும் உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு நான் பயத்தோடு நிற்கிறேன். இவருடைய ஜெபத்தில் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று அந்த பகுதி நம்மை சுட்டி காண்பிக்கிறது. எளியவனுடைய ஜெபம் கேட்கப்படும். எளியவனை ஆண்டவர் விடுவிப்பார், விடுதலையாக்குவார். அதனால் இந்த காலையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களை, என்னை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் விடுவிப்பேன். ஆனால் நிபந்தனை, நீ கூப்பிடும் பொழுது ஒரு எளியவனை போல, உதவியற்ற சிறுமையானவனை போல நீ என்ன கூப்பிட்டா நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாமே. 70ஆம் சங்கீதம் வசனம் 5ஐ திருப்பிக் கொள்ளுங்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெபம் இப்படி மாறுகிறது? என்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அப்படி இருந்தா அந்த பிள்ளையை நீங்கள் விரும்புவீர்களா? வெளியில சொல்லாட்டையும் இந்த ஆண்டவர் இப்படி செய்து விட்டாரே. சபையையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் கனவு காண்கிறது. நீங்கள் சிறு பிள்ளையை போல களங்கமில்லாத ஞானப்பாலை உண்டு விசுவாசத்தில், நம்பிக்கையில், பரிசுத்தத்தில் வளர வேண்டும். இங்கதான் இருக்கிறீங்களா? இந்த காலையிலே வளர்ச்சியை விரும்புகிற ஒரு ஆண்டவர். அந்த 70ஆம் சங்கீதத்திற்கும் 72ஆம் சங்கீதத்திற்குள்ள ஒரு தொடர்பை பாருங்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவன் என்னிடத்தில் வர தீவிரமாய் வாரும். ஆமே, யாராவது நம்ம அப்படி ஜெபம், ஆண்டவரே நீர் தீவிரமாய் வாரும், என் காரியத்திற்கு நீர் துணை நிற்க வேண்டும், என்னை விடுவிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம்? இந்த காலையில் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விடுவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? நிச்சயம் விடுதலை இருக்கிறது. ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? விடுதலை தருவதற்கு ஆண்டவரால் முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு பெரிய சுமை போல இருக்கிறதா? அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் எளிமையானவன் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். 82ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு தப்புவியுங்கள். கரங்களை தட்டி. நான் இந்த ஊரில் இவ்வளவு நாள் வந்திருக்கிறேன், பலரை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய கண் முன்னால் கண்ட ஒரு காரியம், இந்த ஊரில் ரொம்ப பேர் நல்ல செழிப்பாக இருந்தவங்க, சூழ்நிலைகளுக்கு வட்டிக்கு வாங்கினவங்க, தங்கள் சொந்த நிலத்தையே சொந்த வீட்டையே கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிறதை அநேகரை என் கண் முன்னால் கண்டிருக்கிறேன்.
சாதாரணமான ஒரு துச்சமான அமௌண்ட்டுக்கு தங்கள் நிலத்தை அடவு வைத்தவர்கள் எல்லாரும் அங்கள் சொந்த நிலத்தை இல்லாதவர்களாக மாற்றப்பட்டார்கள். பலவீனனை, நம்முடைய என்ன பலவீனம் இருக்கிறதோ அதை கண்டு சில இடத்துல சாத்தான் செயல்படுவான். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் எளியவனை விடுவிப்பவர், துன்மார்க்கருடைய கைக்கு அவனை விடுவிக்கிற ஆண்டவர் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஐந்தாவதாக எரேமியா 20:13, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கரங்களை தட்டி. எளியவன், பக்கத்தில் கைப்பிடிச்சு, தப்புவிக்கப்படுவான். எளியவன் தப்புவிக்கப்பட. எரேமியா கிட்ட எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்காரு பாருங்க. கர்த்தரை பாடுங்கள். நீங்க இந்த காலையில் வந்து ஆண்டவரை துதிச்சிங்க, நீங்க நினைக்கிறீங்க இந்த துதிச்சதுல ஒண்ணுமே இல்லை. நோ, துதிக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது கர்த்தரை பாடி துதித்ததற்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா கர்த்தரை ஒருவன் அப்பாவுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம, மற்ற சகோதரர்கள் 7 பேருக்கு தெரியாம கர்த்தரை துதித்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் சமாதான பிரபு என்று துதித்தான். அவனை தேடிதான் தைல கொம்பு போனது. இன்னைக்கு அநேகர் அபிஷேகம் பெற்றீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களா, அபிஷேகம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில் அபிஷேக தைலத்தின் கொம்பை ஒருவன் கொண்டு போகும் பொழுது துதிக்கிறவன் கையிலே அந்த தலையில் அந்த எண்ணெய் போய் அந்த பரிமள தைலம் அவன் மேல் விழுந்தது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். எரேமியா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவருடைய கையில் என்ன செய்வார்? தப்புவிப்பார். உங்கள் ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கையில் இருந்து அவர் தப்புவிப்பார். எத்தனை பேர் நம்புகிறேன்? என் ஆத்துமாவை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர். என் ஆத்துமா ஒருவருக்கு மாத்திரம் உரியது. அந்த ஆத்துமா ஒரு நாள் ஜீவ சுவாசம் ஊதி எனக்கு ஜீவனை தந்த அவரிடத்துல என் ஆத்துமா போகணும். ஒரு அல்லேலூயா. அதற்கு இந்த காலையில கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை எவ்வளவு பாட முடியுமோ பாடுங்க. அது வேலை நேரத்தில் தூக்கத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இருதயத்துக்குள்ளே பாடுங்கள். வேலை ஸ்தலத்திலே உள்ளத்தில் பாடுங்கள். அல்லேலூயா. உள்ளத்தில் பாடுங்கள், உள்ளத்தில் பாடுங்கள், உள்ளத்தில் அவரை துதியுங்கள். எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கையிலிருந்து அவர் தப்புவித்துக் கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். சங்கீதம் 140:12, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவனின் நியாயத்தையும் கரங்களை தட்டி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லும், எளியவனை விசாரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல உறவு இருந்தால் எல்லாரையும் விசாரிச்சிருவோம். ஆனால் அவங்ககிட்ட ஏதாவது சின்ன புள்ளி வந்துட்டுனா அவங்கள விசாரிக்க மாட்டோம். உண்மைதானே? ஆனால் நாம் படிப்பிக்கிற இந்த பைபிள் சொல்லுது, சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறவர். ஒருவேளை உங்களை யாரும் விசாரிக்கல, பாஸ்டரே வந்து விசாரிக்கலையா, கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். வீடு கட்டி கொண்டிருக்கிறவங்க, ஒருவேளை பாஸ்டர் வந்து டெய்லி வந்து வாட்ச் பண்ணாட்டையும், ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்க சொல்ல உங்களை வந்து விசாரிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? விசாரித்து கொண்டிருக்கிறார். சிறுமையானவனை, அவனுடைய வழக்கை, எளிமையானவனுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரித்து கொண்டிருக்கிறார் என்பதை சபை மறந்து விட வேண்டாம். ஒருவேளை விசாரிப்பற்றவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை என்னை நலம் விசாரிப்பதற்கு ஒருவர் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர்.
ஒரு இடத்துல அவர் சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலையெல்லாம் எங்க போட்டுருங்க, என் தோளில் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் பேசிக்கொண்டிருக்கிறார், மிக ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறார். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, அவனை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கடைசியாக எரேமியா 20:13 மறுபடியும் வாசிக்கலாமே. எரேமியா 13:20-13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கரங்களை தட்டி. உபாகமம் 15:7 ஒரு ஆளு, 11ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் ஒருவன் இருந்தால் ஆ 11ஆம் வசனம். தேசத்திலே இல்லை, கரங்களை தட்டி. நம்முடைய தேவன் எளியவனுக்காக இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள்கிட்ட கை மாத்து கேட்க சிலவங்க வருவாங்க, இருதயம் கடினப்பட்டுரும், உண்மைதானே? ஆனால் உள்ள இருந்து ஒருவர் சொல்லுவார், சே யாரையும் நம்பாம ஒன்றை நம்பி வந்திருக்காங்களே. அப்படி மனம் இறங்கி கொடுத்தவர்கள் நமக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்க மனசாட்சி கேட்குறேன். அப்படி பாச நான் கொடுக்கல யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம். இல்லை, உங்க இருதயம் இறங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக இறங்கி உதவி செய்கிற தேவன் என்று ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். யாத்ராகமம் 23:6 உன்னிடத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலையில் எளியவனுக்கு இறங்குகிறவன், பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை திருப்பி அவன் கையிலே ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகுதியில் கொஞ்சம் வயோதிபர்கள், ரொம்ப வயசானவங்க வர சொல்ல ஏன் இருதை சில இடத்துலலாம் இறங்கும். என் கையில் அப்போ என்னது இருக்கோ அப்படி கொடுத்துட்டு போவேன். திருப்பி அவங்க வாயிலிருந்து ஒரு மறுமொழி 2 கையெடுத்து சொல்லுவோம், ஐயா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்னைக்கு காலையில் சபையோடு கத்த சொல்கிறார், விசுவாச குடும்பங்களோடு கத்த சொல்கிறான், எளியவனுக்காக நம்ம இறங்கணும். அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. பிளாட்ஃபார்ம் இல்லாத நம்மை, அட்ரஸ் இல்லாத இந்த நம்மை அட்ரஸ் உள்ளவன் ஆக்கினவர் நம்முடைய தேவன். நமக்கு இறங்கி இருக்கிறார். நமக்கு இறங்கின ஆண்டவர் நம்மை காட்டிலும் எளிமையானவனுக்கு நம்ம இறங்கினாதான் வேர்ட் ஆஃப் காட். இதை நீங்கள் நன்கு உணர்ந்து அசைப்போட ஆவியானவர் இந்த காலையில் நம்மை அழைக்கிறார். லேவியராகமம் 19:10. லேவியராகமம் 19:10 வாசிங்க. உன் திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும், அங்கு அது எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. கரங்களை தட்டி. இது பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லுதாரு, வயலில் உள்ள சைடில் உள்ளதை என்ன செய்யக்கூடாது, ஓரத்தில் உள்ளதை வயலில் என்ன செய்யக்கூடாது, பக்கத்து இடத்த அறுப்போம். ஐயோ தெரியாமல் அறுத்துட்டோம் பிரதர், தெரியாமல் அறுத்துட்டோம். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு உள்ளதில் ஒரு பங்கை ஆலயத்துக்கு ஒழுங்காக கொண்டு வர தெரியுமா?
ஆனால் அது தேவ பிரமாணம். ஆனால் அதை விட பெரிய தேவ பிரமாணம், எளியவனுக்கு உன் திராட்சை தோட்டத்தில் உள்ள சைடில் உள்ளதை என்ன செய்யக்கூடாது, அதை அறுக்கக்கூடாது. அதில் விழுந்ததை நீ பிறக்கக்கூடாது. அது சிந்தினதை நீ எடுக்கக்கூடாது. அவைகள் எளியவனுக்கும் பரதேசிக்கும் உரியது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நான் பைபிள் ஸ்டடியில் உபவாசம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தேன். உபவாசம்னா என்னதை கற்றுக்கொண்டேன். நீங்கள் உபவசிக்கும் பொழுது அதில் வருகிற சாப்பாடை எளியவனுக்கு கொண்டு கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் கற்று சொல்லுதாரு, நம்ம 3 நேரத்துக்கு 4 நேரத்துக்கு எவ்வளவு ருசியான நல்ல அழகான ஆகாரம். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளோட, குட்டிகளோட, பேர பிள்ளைகளோட இங்கே இருக்கிற பெரிய ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுதோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் எளியவனுக்காக உதவி செய்வதற்கு, பரதேசிக்காக அவனுக்கு ஒரு நேரத்திற்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு எத்தனை பேர் முன் வந்திருக்கிறோம் என்பதை நாம் சோதித்தறிந்து, எளியவனுக்கு கர்த்தர் இறங்கினதுனால உங்களை இந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம ஒரு நேரத்துக்கு ஆகாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் இப்பவும் ஸ்கூல் படிச்சுட்டு 4 மணிக்கு விட்டுருவாங்க, 15 நிமிஷம் நடக்கணும். அது சில நேரத்தில் ஓடி தான் வீட்டுக்கு வருவேன். ஆனால் சில நேரத்தில் சோறு இருக்கும், குழம்பு இருக்காது. இப்படியெல்லாம் பல நேரத்தில் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அந்த கஷ்டத்தை ஏன் வாழ்வில் மாற்றி ஏன் பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுத்த ஆண்டவர், அவர்களை நினைப்பதற்கு ஆண்டவர் இந்த காலையிலே அழைக்கிறார். லேவியராகமம் 23:22, நீ உங்கள் தேசத்தில் நீங்கள் வெள்ளாண்மையை அறுக்கையில், எங்க எங்க வயலில் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்து கிடக்கிற கதிர்களை எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ரேஷன் அரிசியெல்லாம் நம்ம சீக்கிரம் கொடுத்துருவோம். சில நேரத்தில் அது கல் கிடக்கும், சில வெள்ளை கிடக்கும். சில நேரத்தில் அது வேக வச்சா அது வேகாது. உங்களை காட்டிலும் கஷ்டப்படுகிறவங்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க மனசு என்னைக்காவது ஏவிருக்கா? உங்களில் வயல் உண்டு, உங்களில் நிலம் உண்டு, உங்களில் அநேக உயர்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். உண்மைதானே? இன்னைக்கு காலையில் இந்த வேதம் என்னை உங்களை படிப்பிக்கிற நிதர்சனமான உண்மை. உங்கள் தேசத்தில் வெள்ளாண்மையின் காலத்தில் நீங்கள் அறுக்கையில் வயலில் கண்டிப்பாக மண்டையில் பிடிச்சி வச்சுக்கணும். ஓரத்தில் சிலவங்கெல்லாம் வயலில் விளைஞ்சதை நெல்லை கொண்டு வருவாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அதனுடைய பணத்தை கொண்டு தந்தவங்க உண்டு, ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்தில் எளியவனை நீங்கள் நினைத்ததுண்டா? எளியவனை நினைச்சீங்கன்னா, அப்படி ஒருவனுக்கு உதவி செய்தீர்கள் என்றால் அவனும் இன்னைக்கு உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருப்பான். அவனும் உங்க பக்கத்தில் ஆராதிச்சிருப்பான். அவனும் உங்களோடு தேவனை துதித்திருப்பான். இன்னைக்கு காலையில் 7 காரியத்தை ஆவியானவர் நம்மோடு பங்கிட்டார். நம்பர் 1, எளியவனை உயர்த்துவார். சொல்லுங்க, எளியவனை உயர்த்துவார், எளியவனை நினைப்பார், எளியவனை ரட்சிப்பார், எளியவனை விடுவிப்பார், எளியவனை தப்புவிப்பார், எளியவனை விசாரிப்பார், எளியவனுக்காக இறங்குவார். தேவன் இந்த தெய்வீக திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் என்று மனமார வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மே காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, நல்ல தெய்வீக வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தையின் மறைப்பொருளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த வாரத்திற்குரிய எல்லா கூட்டங்களையும் கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் வளர்ந்து பெருக கிருபை தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட தெய்வீக வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.